This video is sponsored by EduQuest. This video is sponsored by EduQuest. Hello friends. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்வோம் ஆன்மீகம் அப்படிங்கற ஹெட்லைன்ஸ்ல ஆன்மீகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதாவது பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு யக்கியம் நடத்துறாங்க, ஒரு வீடு குடி போறாங்க அப்படின்னா நம்ம லட்சுமி கடாட்சமான பசுமாட்டை நம்ம வச்சு முன்னிறுத்தி பூஜை பண்ணி அதை நம்ம வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறோம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பசுமாட்டுக்கு லட்சுமி கடாட்சம் பிளஸ் அதோட வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களின் தத்துவம், அதாவது பஞ்சபூதங்களுடைய தத்துவங்கள் எல்லாம் அடங்கிய ஒரு ஜீவன் அப்படின்னு பார்க்கும்போது லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்குது அப்படின்றது தான் நம்ம பசுமாட்டை குளிக்க வச்சு பூஜை பண்ணி புது வீட்டுக்கு உள்ளே அழைச்சிட்டு போயிட்டு ஒரு ரவுண்டு விட்டு திரும்ப வெளியே கூட்டு வர்றது. நம்ம ஐயர்களை வச்சு பூஜை பண்ணாலும் இந்த சடங்கு செய்வதனால வீடுகளில் இருக்கிற துஷ்ட சக்திகள் அனைத்தும் இந்த பசு மாட்டுக்களால் ஈர்க்கப்பட்டு வீடுகள் புனிதமாக்கப்பட்டு அதாவது வாஸ்து கோளாறுகள் இருந்தாலும் இந்த பசுமாட்டை வச்சு பூஜை பண்ணி நம்ம கணபதி யோகம், கணபதி அந்த வாஸ்து இதெல்லாம் பண்ணும்போது இதுக்கெல்லாம் மூலாதாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லட்சுமி, அதாவது பசுமாட்டை வச்சு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டு வந்து ஒரு பூஜை பண்ணுறோம் பார்த்தீங்களா, பெரிய ஒரு பவர் கொடுக்கக்கூடியது தான் அது. சரிங்களா? எல்லாராலையும் வந்து பார்த்திங்கன்னா பூஜை புனக்கரம் மந்திரங்கள் தந்திரங்கள் எந்திரங்கள் செய்கிறது முடியாத காரியம். ஆனால் ஒரு பசுமாட்டை கூட்டிகிட்டு போயிட்டு கழுவி கொண்டு வந்து பூஜை பண்ணி புது வீடுகளுக்கு உள்ளே கொண்டு ஒரு ரவுண்டு விட்டு கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வீடுகளில் மூல முடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட துஷ்ட சக்திகள் எல்லாம் ஈர்க்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. அதாவது பார்த்திங்கன்னா பசுமாட்டுக்கு பஞ்சபூதங்களையும் அடைக்கக்கூடிய ஈர்க்கக்கூடிய வசீகம் பண்ணக்கூடிய சக்தி, அதாவது மகாலட்சுமி ஆகப்பட்ட நம்ம பசுமாடு. அதாவது பார்த்தீங்கன்னா கோமியங்கள்ல நம்ம சொல்லுவோம், அதாவது கோமியத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகோமியம் அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சகோமியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்கள் 5 வகையான பூதங்கள், அதாவது காற்று நீர் நெருப்பு ஆகாயம் அப்படின்னு சொல்றோம் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களின் அதாவது இதுதான் கோமியம், அதாவது பஞ்சகோமியம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா கோமியம். இதுதான் சிறப்பு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தெரிஞ்சவங்க அதை பற்றி தவறுதலாக சொல்ல மாட்டாங்க, தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு கேவலமாக சொல்லுவாங்க. கோமியத்தை வச்சு இப்போ பண்ணுறீங்களே, இதை பண்ணுறீங்களே, அப்படி பண்ணுறீங்களே, இப்படி பண்ணுறீங்களே, எதனால பார்த்தீங்கன்னா இந்த கோமியத்துக்கு ஒரு சக்தி பவர் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூதங்களின் தத்துவங்களாக அடிப்படையாக கொண்ட பஞ்சபூதங்களின் பஞ்சகோமியம் அப்படின்றது அழைக்கப்படக்கூடிய அந்த பஞ்சகோமியத்தை வச்சு பூஜை செஞ்சு பூஜையில் வீடுகளில் புதிய வீடுகளில் எல்லா இடத்துலையும் தெளித்து எந்த ஒரு புண்ணிய பூரிய காரியங்களுக்கும் யூஸ் பண்ணக்கூடியது நம்மளுடைய பஞ்சம், அதாவது பஞ்சகோமியம் அப்படின்றது. அதாவது நீர் நிலப்பன் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதங்களின் தத்துவங்களாக கொண்டது தான் இந்த பஞ்சகோமியம் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம், தெரிந்து கொள்வோம் ஆன்மீகம் அப்படின்ற தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகோமியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? பஞ்சகோமியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பஞ்சகோமியம்ன்றது பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களின் அடிப்படையாக கொண்ட தயாரிக்கப்படுகிறது. இங்கு பசுமாட்டுகளிலிருந்து எடுக்கப்படுகிறது. சரிங்களா? இதை தெரியாம தவறுதலா புரிஞ்சுக்கிட்டு வேற விதமா ஒரு சிலர் பேசுறாங்க. அது உண்மை, அது அப்படி கிடையாது, இதான் உண்மை. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பல் ஆல் கொடுத்துங்க. அப்பதான் நம்ம போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.
This video is sponsored by EduQuest. This video is sponsored by EduQuest. Okay, thank you.